சார் வணக்கம். வணக்கம் தோழர். தங்கை அனிதா இறந்து ஒரு 7 ஆண்டுகள் இப்ப கடந்து வந்திருக்கோம். ஆனா நீட்டுக்கு எதிரான போராட்டங்களும் தொடர்ந்து கொண்டு தான் இருக்கு. நீங்க எப்படி பார்க்குறீங்க? தொடர்ச்சியா அந்த களத்துல நீங்க இருந்துட்டு வரீங்க. உங்களோட பார்வையில நீட்டுக்கான போராட்டம் எந்த நிலைமையில இருக்குது? அந்த தேர்வ ரத்து செய்ய முடியுன்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா? நம்பிக்கை இருக்குங்கிறதுனால தான் நான் போராட்டத்து களத்துல இருந்துட்டே இருக்கணும்னு நெனைக்கிறேன். 2வது பார்த்தீங்கன்னா, நீட் தேர்வு போராட்டம் முதல்ல தமிழ்நாட்டுல தான் தொடங்குனது. அது இப்ப பார்த்தீங்கன்னா, மற்ற மாநிலங்களுக்குமே பரவியிருக்கு. ஏன்னா, நீட்ல ஏற்பட்ட அந்த குளறுபடிகள் ஆள் மாறாட்டம் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு சிலருக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா போனஸ் மார்க்ஸ் அந்த மாரி குடுத்துருக்காங்க. அ நெறைய அடுக்கடுக்கான நெறைய நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு ஏற்பட்டிருக்கு. இந்த மாரி பார்த்தீங்கன்னா, நெறைய முறைகேடுகள் அதுல தொடர்ச்சியா நடந்துகிட்டு இருந்ததன் காரணமா, ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே பார்த்தீங்கன்னா, அந்த நீட்டுங்கிற தேர்வு மேல ஒரு அவநம்பிக்கை ஏற்பட்டிருக்கு. அது நம்ம தமிழ்நாடு மாரி ஆரம்பத்திலேயே நீட்டை எதிர்த்த இந்த தமிழ்நாடு மாரியான மாநிலங்களுக்கு அது மிகப்பெரிய ஒரு சப்போர்ட். நீட் எதிர்ப்பு போராட்டங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டா தான் அத நான் பார்க்குறேன். அதைத் தொடர்ந்து கர்நாடகாவுல பார்த்தீங்கன்னா, நீட் விலக்கு மசோதா நிறைவேற்றியிருக்காங்க. மேற்கு வங்கத்திலயும் பார்த்தீங்கன்னா, நீட் விலக்கு மசோதா நிறைவேற்றியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா, நீட் போராட்டத்துக்கான ஒரு அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்திருக்கு. கண்டிப்பா விரைவில் நீட்ல இருந்து விலக்கு கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா, என்னதான் நம்ம ஸ்டேட்ல இருந்து தீவிரமா எதிர்த்தாலும், இது கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கு அப்படிங்கிறதுனால நம்ம குடியரசுத் தலைவரோட கன்சென்ட் இதுக்கு அவசியம் தேவைப்படுது. அப்படிங்கிற பட்சத்துல நம்ம குடியரசுத் தலைவர் இருந்து வாங்கணும் அப்படின்னா, அதுக்கு இங்க இருக்க ஒன்றிய அரசு ஒரு பெரும் முட்டுக்கட்டையா இருந்துகிட்டு இருக்கு ஆரம்பத்திலே இருந்து. அவர்களோட பலம் குறைஞ்சிருக்கிறதுனால ஒருவேளை வாய்ப்பு இருக்கு. அவர்கள் குடுக்கறதுக்கும் கூடவே வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்ல அப்படின்னா, நம்மளுடைய போராட்டம் அவர்கள் குடுக்க வைக்கிற வரை தொடரும் அப்படின்னு நான் சொல்லிக்கிற விரும்புறேன். திமுக தலைமையிலான தமிழ்நாடு அரசு இந்த நீட் விலக்கு பெறுவதில் எந்த அளவுல செயல்படுறதா நீங்க பார்க்குறீங்க? அவங்களால நீட் விலக்க தமிழ்நாட்டுக்கு பெற்றுத் தர முடியும்ன்ற நம்பிக்கை இருக்கா உங்களுக்கு? கண்டிப்பா தோழர். திமுகவுக்கு அந்த தைரியமும் இருக்கு, அதுக்கான களமும் இருக்கு அப்படின்னு நான் விரும்புறேன். அது கூட வரலாறும் கூட திமுக பார்த்தீங்கன்னா, சும்மா நம்ம கட்சி ஆரம்பிச்சோம், அப்படியே அரசியல் இது பண்ணிட்டு போறோம். ஆரம்பத்திலேருந்து அவர்கள் பல்வேறு போராட்டங்களை முன்னின்று நடத்தின ஒரு இயக்கம் தான். அதுவும் இல்லாம அண்ணா, கலைஞர் மாதிரியான ஆட்கள் பார்த்தீங்கன்னா, மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி அப்படிங்கிறத நோக்கி வந்த ஒரு கட்சி அது. அவர்கள் வெற்றி பெற்று 2021 வெற்றி பெற்றாங்க. வெற்றி பெற்றதுமே பார்த்தீங்கன்னா, நீட் விலக்கு மசோதாவை நிறைவேற்றி ஏ.கே. ராஜன் கமிட்டின்னு ஒண்ணு உருவாக்கி நீட் விலக்கு மசோதா நிறைவேற்றி தான் அனுப்பிச்சிருக்காங்க. ஒவ்வொரு முறையும் பார்த்தீங்கன்னா, அதை ஃபாலோ பண்ணிட்டே இருக்காங்க. குடியரசுத் தலைவர்கிட்ட போச்சா, அவங்க எந்தெந்த மினிஸ்ட்ரி இன்னும் அதுக்கு அசன் கொடுக்கல, குடியரசுத் தலைவர் ஏன் அசன் கொடுக்கலன்னு அவங்க நிறைய கேள்விகள் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இங்க இருந்து நம்ம ஆளுநர் தாமதப்படுத்தினாரு. அந்த ஆளுநர்கிட்ட இருந்து கேட்டு திரும்ப ஆளுநர் நமக்கு ரிட்டர்ன் பண்ணி அதை ஒரு திருத்தம் கூட பண்ணாம திருப்பி அனுப்பிச்சு யூனியன் கவர்மெண்ட்டே நீட்டுங்கிற விவகாரத்துல பாத்தீங்கன்னா மிக தீவிரமா எதிர்க்கிறாங்க. கண்டிப்பா நீட் விலக்கு அப்படிங்கிறதுல திமுக உறுதியா இருக்கு அப்படிங்கறத உண்மை. நான் நம்புறேங்கிறதையும் காட்டி திமுக நீட் விலக்கு விஷயத்துல உறுதியா இருக்காங்க அப்படிங்கறத உண்மை. கண்டிப்பா நீட் விலக்கு வாங்கி தருவாங்க. இந்தியா கூட்டணியுமே பாத்தீங்கன்னா திமுக தலைமையிலான தமிழ்நாட்டில் இருக்க அமைஞ்சிருக்க கூட்டணி பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்தமா நீட்டை எதிர்க்கிறாங்க. நம்ம தேசிய தலைவரா இருக்கிற ராகுல் காந்தி அவர்கள் பாத்தீங்கன்னா 2019 எலெக்ஷன்லயே நீட்ல இருந்து நாங்க விலக்கு கொடுப்போம் விரும்பாத மாநிலங்களுக்கு அப்படின்றது சொல்லியிருக்கிறாரு. அவரோட செயல்பாடுகளுமே பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த மாநில உரிமைகளுக்குமே பாத்தீங்கன்னா ஒரு சப்போர்ட்டா இருக்கிற மாதிரி தான் இருக்காங்க. அவர் ஒரு நாங்க ஒன்றிய அரசு ஒரு ஆதிக்க தோணி அங்க திணிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல அவர் கிடையாது. 2024 நேரா அவரை நான் சந்திக்கும் போதுமே பாத்தீங்கன்னா கண்டிப்பா காங்கிரஸ் ஆட்சி அமைஞ்சிச்சு அப்படின்னா நீட் விலக்கு கொடுப்போம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை கொடுத்திருந்தாரு. அந்த நம்பிக்கையின் அடிப்படையில கண்டிப்பா 2024 நம்ம இப்ப நீட் விலக்கு கருத்தரங்கம் அப்படிங்கிறதையும் தாண்டி சப்போஸ் காங்கிரஸ் ஜெயிச்சிருந்துச்சு அப்படின்னா நீட்ல இருந்து விலக்கு பெற்றதுக்கான ஒரு வெற்றியா கூட நம்ம கொண்டாடுறதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கும் தோழர். காங்கிரஸ் ஜெயிக்கல அப்படிங்கிறது நீட் விலக்கு போராட்டத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னடைவா நான் பாக்குறேன். வரும் காலங்கள்ல பாத்தீங்கன்னா திமுகவோட அழுத்தம் காரணமா இப்ப இருக்கிற ஒன்றிய அரசு கொடுக்கறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கு. இல்ல அப்படின்னா காங்கிரஸ் ஜெயிச்சா கண்டிப்பா நீட்ல இருந்து விலக்கு கிடைக்கும். அதுக்கு பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டோட அரசு பாத்தீங்கன்னா உறுதியா எப்பவுமே இருக்கணும். இந்த போராட்டங்களும் அணைந்து போகாம நம்ம அதை தொடர்ச்சியா கொண்டு போகணும் தொடர் மக்கள்கிட்ட. திமுக பாத்தீங்கன்னா நீதிமன்றத்திலையும் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க, சட்டமன்றத்திலையும் போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நாடாளுமன்றத்திலும் அதை பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. அதே சமயம் மக்கள் மன்றத்திலையும் அதை நம்ம தொடர்ச்சியா அந்த நீட் விலக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை குறையாம பாத்துக்கிற அவசியமும் திமுகவுக்கு இருக்கிறதா நான் விரும்புறேன். அதன் ஒரு கட்டமா தான் நம்ம இப்ப அனிதாவோட நினைவேந்தலை முன்னிட்டு நம்ம நீட் எதிர்ப்பு கருத்தரங்கம் அப்படிங்கிறத நடத்துறோம். இங்க இருக்கிற அரசுகளுக்கு நம்ம நினைவுபடுத்திட்டே இருக்க வேண்டியது ஒரு அவசியமா தான் அதோட இருக்கு. இப்ப நீங்க சொன்ன மாதிரி வருகின்ற 2029 நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் வெற்றி பெற்று ஆட்சி வந்தா வேண்டும்னா நீட் ரத்து செய்யப்படலாம். பட் அதுக்கிடையில இந்த இடைப்பட்ட காலங்கள்ல இன்னும் சில மாநிலங்கள் இந்த நீட்டுக்கு எதிரான போராட்டத்துல
பங்கு பெற வாய்ப்பு இருக்கா? நீங்க எப்படி இத பார்க்குறீங்க? நீங்க சொல்லியிருந்தீங்க, கர்நாடகா, கேரளாலாம் இப்ப வந்து நீட்டுக்கு எதிரான போராட்டங்கள்ல வந்து இணைஞ்சிருக்காங்கன்ட்டு. இது இன்னும் அதிகமாகும்னு நீங்க பார்க்குறீங்களா? கண்டிப்பா தோழர். ஏன்னா நீட்டுங்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா, அடிப்படையா மாநில உரிமைகளுக்கு எதிரானதுங்கிற விஷயத்த இப்ப எல்லா மாநிலங்களும் புரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ நீட்டுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, முறைகேடுகள் நிறைந்த ஒரு தேர்வா இருக்கு. நெறைய மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. உங்கள 613 மார்க் 2, 3 வருஷம் படிச்சு எடுத்துட்டு அந்த பாப்பாவுக்கு இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, பிரைவேட் காலேஜ்ல கிடைச்சிருக்கு. அவங்களால படிக்க முடியல. ஸோ இது தமிழ்நாட்டுல மட்டும் கிடையாது. ஒட்டுமொத்த இந்தியா முழுக்க இதே நிலைமை தான் இருக்கு. 12ஆம் வகுப்பு வரை படிக்கிறதே வேஸ்ட்ங்கிற மாரியான ஒரு சூழல் அமையும் பொழுது, அப்ப மாநில அரசுகள் நடத்துற எக்ஸாம், மாநில அரசு நடத்துற பள்ளிக்கூடங்கள் எல்லாம் வேஸ்ட்டா? அப்படிங்கிற கேள்வி வந்து ஒவ்வொரு மாநிலங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, உணர ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இனி வரும் காலங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, நீட்டுக்கு எதிரான ஒரு போராட்டத்துல மற்ற மாநிலங்களும் தமிழ்நாடு கூட இணைஞ்சுக்கும். அப்படி ஒரு எதிர்ப்பு மிகப்பெரிய அளவுல வரும்பொழுது, ஆட்சியை காப்பாற்றிக் கொள்வதற்காக தற்போது இருக்கும் மோடி தலைமையிலான அரசு வந்து பார்த்தீங்கன்னா, நீட்டு விலக்கு கூட குடுக்குற அளவுக்கு அவங்க போனாலும் போவாங்க. அதற்கான வேலைகள தமிழ்நாடு மாதிரியான ஒரு மாநிலங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அனைத்து மாநிலங்களும் ஒருங்கிணைச்சு ஒரு அழுத்தத்த குடுக்குற வேலைகள பார்க்கணும் அப்படின்றது என்னோட விருப்பமா இருக்கு. இப்ப தமிழ்நாடு அரசு பார்த்தீங்கன்னா, அரசு பள்ளியில படித்த மாணவர்களுக்கு வந்து 7.5% வந்து ஒரு இடஒதுக்கீடு வந்து இந்த மருத்துவக் கல்லூரில வழங்குறாங்க. அதனால ஏராளமான மாணவர்கள் வந்து பலனடையறாங்களா? இல்ல குறைந்த எண்ணிக்கையில தான் வந்து பலனடையறாங்களா? நீங்க அத எப்படி பார்க்குறீங்க? அது வந்து ஒரு தற்சமய தீர்வா இருக்குமா? இல்ல இதுவே தொடர்ந்துருமா? இப்படி இந்த நிலைமை தொடர்ந்தா, அப்ப நீட் விலக்கு பெறதுல இருந்து தமிழ்நாடு அரசு பின்வாங்குமா? நீங்க அந்த 7.5ங்கிறது வரவேற்கிற ஒரு விஷயம். பட் அத யாரு கொண்டு வந்தாங்க அப்படின்னா, கடந்த முறை ஆட்சியில இருந்த எடப்பாடி தலைமையிலான அதிமுக அரசு கொண்டு வந்தாங்க. அத இப்ப இருக்க திமுக முதற்கொண்டு அனைத்து கட்சிகளுமே அத ஆதரிச்சு தான் இது பண்ணாங்க. அவங்க ஏன் அத கொண்டு வந்தாங்க அப்படின்னா, நீட்ல அவங்க ஏற்பட்ட தோல்வி, நீட்ல அவங்க விலக்கு வாங்கி தராத ஒரு விஷயத்த மக்களை திசை திருப்புறதுக்காக நாங்க 7.5 கொண்டு வந்திருக்கோம். அப்படிங்கிற ஒரு விஷயத்த காட்டுறதுக்காக அரசு பள்ளி மாணவர்களுக்காக 7.5% இடஒதுக்கீடு கொண்டு வந்து குடுத்துருக்கோம் அப்படின்னு அவர்களோட பெருமையை பேசுறதுக்காக தான் கொண்டு வந்த ஒரு விஷயம். பட் அது நல்ல விஷயம் தான். நம்ம அத மறுக்கிறதுக்கு இல்ல. எப்படி இருந்தாலும் இதை ஏற்கனவே கலைஞர் அவர்களே வந்து பார்த்தீங்கன்னா, கிராமப்புறத்துல படிக்கிற மாணவர்களுக்கான ஒரு இடஒதுக்கீடுலாம் கொண்டு வந்து அது ஜெயலலிதா அவர்களால அது சதவீதம் உயர்த்தப்பட்டு, பின்னாளில் அது வந்து பார்த்தா நீதிமன்றத்தால வந்து தடை செய்யப்பட்டது. ஸோ அந்த மாரி இல்லாம இப்ப 7.5ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில மாணவர்கள் உள்ள வராங்க. அத நம்ம மறுக்கிறது கிடையாது. பட் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு சில மாணவர்கள் ஆரம்ப காலத்துல உண்மையாலுமே அரசு பள்ளியில படிச்ச மாணவர்கள் வந்துகிட்டு தான் இருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அரசு பள்ளியில படிச்ச மாணவர்களா இருந்தாலுமே, 2 ஆண்டுகள், 3 ஆண்டுகள் அவர்கள் நீட் தேர்வுக்கு தனியா தயாராகுற அளவுக்கு அவர்களுக்கு சப்போர்ட் கிடைச்சாலும், அவர்களுக்கு அதற்குரிய பொருளாதார வசதிகள் இருந்தா மட்டும் தான், அவங்களால இந்த நீட் கிளியர் பண்ணி அந்த 7.5லயே உள்ள வர முடியுமே ஒழிய, ஆ 12ஆம் வகுப்பு படிச்சுட்டு டைரக்ட்டா வந்து நீட் எழுதி பாஸ் ஆகி உள்ள வர முடியும் அப்படிங்கிற சூழல் கிடையவே கிடையாது. அங்கேயுமே வந்து பாத்தீங்கன்னா, பணம் இருக்கிறவர்கள், வசதியும் வாய்ப்பும் இருக்கிறவர்கள் மட்டும் தான் அந்த 7.5 பயன்படுத்துறதுக்கான ஒரு சூழல் அமைது. இது நீண்ட காலத்துல வந்து பாத்தீங்கன்னா, இந்த 7.5 இடஒதுக்கீட அனுபவிக்கிறதுக்காகவே வந்து பாத்தீங்கன்னா, ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா, அரசு பள்ளிகள 6வதுல இருந்து தேர்ந்தெடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அரசு பள்ளியில வெறும் பெயருக்காக சேர்ந்து படிச்சுட்டு, அவர்கள் 6 வருடங்கள் தொடர்ச்சியா நீட்டுக்காக படிச்சு 7.5ல உள்ள வர்றதுக்கான வாய்ப்புகளுமே இருக்கு தோழர். பட் நமக்கு என்ன சொல்றோம் அப்படின்னா, 7.5 வந்து பாத்தீங்கன்னா, அரசு பள்ளி மாணவர்களுக்கு தேவையான ஒன்றுதான். பட் நீட் இருந்தாலும் அந்த 7.5ங்கிறது எதிர்காலத்துல வந்து பாத்தீங்கன்னா, உண்மையாலுமே ஏழை மாணவர்கள், உண்மையாலுமே அரசு பள்ளியில படிக்கும் மாணவர்கள் வந்து பயன்பெறாங்களா அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா, மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா தான் அமையும். இந்த நீட் இருக்கும் வரை. நீட்ல இருந்து விலக்கு பெற்றால் மட்டும் தான் இந்த 7.5ஓட உண்மையான நோக்கம் கூட நிறைவேறும் தோழர். இப்ப சமீபத்துல தான் பார்த்தீங்கன்னா, முடிவுகள்லாம் வந்துருச்சு. நெறைய எஸ்சி, எஸ்டி மாணவர்கள், இல்ல கிராமப்புற சேர்ந்த மாணவர்களே வந்து வந்து அதுல நல்ல மார்க் வாங்கியிருக்காங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த வருடம் வந்து முதல் மதிப்பெண் எடுத்த மாணவர்னா, விழுப்புரம் மாவட்டத்த சேர்ந்த ஒரு மாணவர் தான். ஒரு பின்தங்கிய மாவட்டம்னு சொல்லப்படுற, கல்வியில பின்தங்கிய மாவட்டமா இருக்கிற விழுப்புரம் மாவட்டத்த சேர்ந்த ஒரு எஸ்சி கேட்டகரிய சேர்ந்த மாணவர்கள் தான் வந்திருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஒரு பெரிய அளவுல வந்து அ ஒரு விளம்பரப்படுத்தப்படுது. ஸோ இந்த மாரி விளம்பரங்கள் மூலமா நீட் தேர்வ வந்து ஒரு நம்ம ஏத்துக்கிற மனநிலைக்கு இந்த கார்ப்பரேட்டுகள் முயற்சி செய்யறாங்களா என்ற ஒரு சந்தேகம் வருது. நீங்க அத பத்தி உங்க கருத்த சொல்லலாம். கண்டிப்பா தோழர். இப்ப அந்த 720 மார்க் வாங்கின மாணவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்கள முதல்ல தெரிவிச்சுப்போம். அவரும் அனிதா மாரி எனக்கு ஒரு உடன் பிறந்த ஒரு சகோதரர் மாரி தான். ஆ அதையும் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாராலயுமே அத அஃபோர்ட் பண்ணிக்க முடியலங்கிறது தான் தோழர் உண்மை. இவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 7.5வால எளிய மாணவர்கள் உள்ள வராங்கன்ற மாரியான ஒரு பிம்பத்த உருவாக்குறாங்க. பட் ஆனா, இதுக்கு பின்னாடி இருக்கிற 1000 கோடி கணக்கான சந்தை, ஒரு கோச்சிங் சென்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, கோச்சிங் சென்டர் போகாம இங்க யாருமே ஜெயிக்க முடியல. அந்த தம்பி எத்தனாவது அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ணாருங்கிறது எனக்கு தெரியல. அவர்கள் வந்து தொடர்ச்சியா 2, 3 ஆண்டுகள் 2, 3 ஆண்டுகள் படிக்கிறாங்க தோழர். 2, 3 ஆண்டுகள் படிச்சு, அதற்கு படிக்கிறதுக்கான அவங்களுக்கான வாய்ப்புகள் ஒண்ணு அமையணும். இல்ல யாராவது ஒருத்தவங்க வெளியில இருந்து சப்போர்ட் பண்ணணும்.
ஏதாவது கல்விக்காக அரசு பள்ளி மாணவர்களுக்கு சப்போர்ட் பண்றவங்க இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்க அந்த மாதிரியான கோச்சிங்ல சேர்ந்து படிக்கிறதுக்கு சப்போர்ட் பண்றாங்க. இல்ல அவங்க வீட்லயே அதற்கான வாய்ப்புகள் இருந்துச்சு அப்படின்னா மட்டும்தான் 2 ஆண்டுகளோ 3 ஆண்டுகளோ அவர்கள் படிச்சு ஜெயிக்க முடியுமே ஒழிய +2 இப்ப 12 வகுப்பு ஒன்னா படிச்சுட்டு அதுல வர ஒரு சமதளமான ஒரு போட்டி நீட் தேர்வுல இல்ல. ஏன்னா இந்த மாணவர் 3 வருஷம் படிக்கிற மாணவர்கள் கூட முதலாம் ஆண்டு படிக்கிற மாணவர்கள் போட்டி போடுறாங்க அப்படிங்கும்போது அப்சல்யூட்டா 3வது வருடம் 4வது வருடம் ரீரிப்பீட்டர்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா ஜெயிப்பாங்க. அந்த விஷயம் தான் வந்து பாத்தீங்கன்னா அரசு பள்ளி மாணவர்களா இருந்தாலும் சரி, இல்ல தனியார் பள்ளியில படிச்ச மாணவர்களா இருந்தாலும் சரி, அந்த ரீரிப்பீட்டர்ஸ் அவர்கள் தான் பெரும்பான்மையா வெற்றி பெறாங்க. அந்த ரீரிப்பீட்டர்ஸ் அவர்கள் எல்லாம் படிச்சு வர்றாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் 3-5 லட்சங்கள் செலவு பண்றாங்க. இல்ல 3-5 லட்சங்கள் செலவு பண்றதுக்கு ஏதாவது ஒரு அமைப்புகளோ ஏதாவது ஒரு ட்ரஸ்டோ அவங்களுக்கு உதவி பண்றாங்க. இல்ல ஏதாவது வெளியில இருந்து ஒரு அமைப்புகள் அவர்களுக்கு உதவி பண்ணா மட்டும்தான் அவர்களால அந்த இதை பண்ண முடியும் தோழர். வெறுமனே அவர்கள் 12ஆம் வகுப்பு படிச்சு முடிச்சுட்டு டைரக்டா நீட் எழுதி அந்த மார்க் வாங்குறதுக்கான சாத்தியமே இல்லை தோழர். அவங்களுக்கு கோச்சிங் போனா மட்டும்தான் அவர்களால பண்ண முடியும் அப்படிங்கிறது மட்டும்தான் இங்க உண்மை. பட் அதை மறைச்சிட்டு இங்க இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா எளிமையானவர்கள் வந்து பாஸ் ஆகுறாங்க, ஏழை மாணவர்கள் பாஸ் ஆகுற மாதிரி அவங்க ப்ரொஜெக்ட் பண்றாங்க. நீட்டால இங்க நல்லது நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு பொய்யை வந்து திணிக்க பாக்குறதுக்கான ஒரு விளம்பரமா தான் இதை நான் பாக்குறேன். இதுக்கு முன்னாடியுமே வந்து பாத்தீங்கன்னா 12ஆம் வகுப்புல வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து நீட்ல அரசு பள்ளியில போற மாணவர்கள் இருக்காங்களா, எளிய பின்புலத்திலிருந்து போற மாணவர்கள் இருக்காங்களா, இது நார்மலாவே இது நடந்துகிட்டு இருந்த விஷயம் தான். 12ஆம் வகுப்பு மதிப்பெண் அடிப்படையில் நடக்கும்போது இது நார்மலாவே நடந்துகிட்டு இருந்த ஒரு விஷயம் தான். பட் ஆனா அதை மறைச்சு இதை போக்கஸ் பண்றதுங்கிறது நீட்டை வந்து இங்க நீட்டால நல்லது நடந்திருக்குன்ற மாதிரியான ஒரு பிம்பத்தை உருவாக்குறதுக்கான ஒரு விஷயமா தான் அதை நான் அதை பாக்குறேன். அப்படிதான் அவங்க பண்றாங்க. ஏன்னா நீட்டுங்கிறது ஒரு தேர்வே கிடையாது, முழுக்க ஒரு முறைகேடான ஒரு விஷயம். எல்லாருமே வந்து ஏன் டாக்டர் தான் படிக்கணுமா, மற்ற படிப்புகளும் இருக்கு அப்படின்ற மாதிரி பிரச்சாரங்களும் வந்து ஒரு சிலரால வந்து முன்னெடுக்கப்படுது. அந்த மாதிரி பிரச்சாரங்களை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஒரு கிராமப்புற எளிய பின்புறத்துல இருந்து வரவங்க எல்லாம் மருத்துவ கல்விக்கு ஆசைப்படக்கூடாதுன்றது அவங்க நோக்கமா, இல்ல ரியாலிட்டியோட எல்லாருமே டாக்டர் ஆக முடியும்ன்றதை நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு மூவ் ஆன் பண்ணுன்ற மனநிலையில இருந்து அவங்க சொல்றாங்களா? அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அந்த இயல்பாவே வந்து பாத்தீங்கன்னா இந்தியா முழுக்க 1 லட்சம் அரசு சீட்டு தான் இருக்கு. தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட ஒரு 4000 அரசு மருத்துவ இடங்கள் இருக்கு. இதுக்கு முன்னாடியுமே இதை விட கம்மியா தான் இருந்துச்சு. அப்பவுமே மாணவர்கள் படிச்சாங்க. டாக்டருக்கு படிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோட தான் படிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஓகேங்களா? அப்படி இருந்து அவங்க படிச்சு டாக்டருக்கு கிடைக்கல அப்படின்னா அவர்கள் யாரும் இந்த மாதிரி தற்கொலை முடிவை எடுத்துக்கல. ஏன்னா அவர்களுக்கு தெரியும் 12 வருஷம் நம்ம கூட படிச்ச மாணவன் நம்மளோட நல்லா படிச்சான், அவனுக்கு கிடைச்சிடுச்சு, நமக்கு அந்த மார்க் இல்ல அதனால நம்ம கிடைக்கல அப்படிங்கிற ஒரு மனநிலையில சரி நம்ம மெடிக்கல் கிடைக்கலன்னா வேற பாராமெடிக்கலோ இல்ல இன்ஜினியரிங்கோ அந்த மாதிரி போகலாம், இல்ல வெட்டினரி அந்த மாதிரி போகலாம்ன்ற மனநிலைக்கு மாணவர்கள் ஈஸியா மாறிட்டாங்க. ஆனா நீட்டுங்கிறது அப்படி கிடையாது. எல்லாருமே வந்து டாக்டர் ஆகணும்னா யாருமே சொல்ல முடியாது, சொல்றதும் கிடையாது. ஓகேங்களா? அவர்களுடைய மதிப்பெண்க்கு நான் அனிதா எடுத்த 1176 மதிப்பெண்ணுக்கு கண்டிப்பா நீட் இல்ல அப்படின்னா டாக்டர் கிடைச்சிருக்கும். ஓகேங்களா? நல்லா படிச்சேன், இவ்வளவு மார்க் எனக்கு இருக்கு, ஆனா எனக்கு நான் டாக்டர் படிக்கணும்னா நீட்டுன்னு ஒண்ணு நீ எழுத சொல்ற, ஓகே அந்த நீட்டுன்னு நான் உன்னை எழுத வரேன் அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் இயர் எழுதும்போது எனக்கு முன்னாடி 3 ஆண்டுகள் படிச்சவங்க கூட நான் போய் எழுதுறேன். அது சரியான போட்டி அமையுமா? சோ அப்ப 3 ஆண்டுகள் படிச்சாதான் இங்க நீட்டுக்கு நானால கிளியர் பண்ண முடியும் போல அப்படின்ற நிலைமை எனக்கு வருது. அப்ப நான் 3 ஆண்டுகள் ஏதோ ஒண்ணு செலவு பண்ணி என்னோட குடும்ப நிலையை வறுமையும் தாண்டி நான் 3 ஆண்டுகள் கோச்சிங் போய் படிச்சாலுமே எனக்கு கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்குதாங்கிறது ஒரு சந்தேகமா இருக்குது. சரி இப்ப நான் வேற ஏதாவது படிப்புக்கு போலாமா அப்படின்னு நினைச்சா 3 ஆண்டுகள் நான் மெடிக்கல் படிக்கிறதுக்குனே நான் செலவு பண்ணிட்டேன், வேஸ்ட் பண்ணிட்டேன். என் கூட படிச்ச மாணவர்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஈவன் டிகிரியே முடிச்சிடுறாங்க, காலேஜே முடிச்சிடுறாங்க. அப்ப இப்ப நான் என்னடா பண்றது? என் கூட படிச்சவனும் முடிச்சிடறான், நான் நினைச்சு எதிர்பார்த்த மெடிக்கலுமே எனக்கு கிடைக்கல, 3 வருஷம் இதுக்காக நம்ம செலவு பண்ணி இது பண்ணிட்டோம் அப்படிங்கும் போதுதான் மாணவர்கள் வந்து ஒரு தவறான முடிவுகளை எடுக்கிறதுக்கான சூழலுக்கு தள்ளப்படுறாங்களே ஒழிய நான் படிச்சா டாக்டர் தான் படிப்பேன், இல்லைன்னா செத்துருவனு எந்த ஒரு மாணவரும் சொல்றது கிடையாது. நீ படிச்சா டாக்டர் தான் படி, இல்லைன்னா செத்துருன்னு எந்த ஒரு தகப்பன்களும் எந்த ஒரு தாயும் சொல்றது கிடையாது. ஓகேங்களா? இதை அவர்களுக்குரிய நான் எடுத்த மதிப்பெண்ணுக்கு உரிய இது எனக்கு கிடைச்சதுன்னா நான் டாக்டர் படிச்சிருப்பேனே. ஆனா நீட்டுன்னு ஒண்ணு கொண்டு வந்து திணிச்சு என்ன இந்த மாதிரி பண்றாங்களேங்கிற விரக்தியில தான் மாணவர்கள் முயற்சி அந்த மாதிரி தற்கொலை எண்ணத்துக்கு போறாங்களே ஒழிய நான் டாக்டருக்கு தான் படிப்பேன், எனக்கு மார்க் இல்லைனாலும் நான் டாக்டருக்கு தான் படிப்பேன்லாம் யாரும் சொல்றது கிடையாது. ஓகேங்களா? அப்படி நீட்ல நீ மதிப்பெண் எடுத்தாலும் 613 மதிப்பெண் எடுத்த ஒரு பாப்பா வந்து பணம் இல்லாம படிக்க முடியாத சூழல் இங்க இருக்கு. 9ல இருந்து 12 வரை கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சவங்க. பட் இதே 400 மார்க் எடுத்த ஒரு நபர் அவர்கிட்ட பணம் இருக்கு அப்படிங்கிறதுனால அவர் இப்ப மெடிக்கல் படிக்கிறாரு. இது எங்க இருக்கு? நீங்க தகுதி எங்க இருக்கு? எங்க திறமை நீங்க இதுல பாக்குறீங்க நீட்ல?
இதெல்லாம் வந்து திட்டமிட்டு இந்த இவர்கள்லாம் டாக்டர் படிக்கலாமா அப்படின்னு நினைக்கிறவர்கள் வந்து திட்டமிட்டு திருச்சி விடுற ஒரு வாதம். எல்லாருமே இங்க எல்லாத்துக்குமே தெரியும். இவ்வளவு சீட்டு தாமா இருக்கு. இவ்வளவு இதுல தாமா இத்தனை சீட்ல தாமா டாக்டர் சேர முடியுங்கிற விஷயம் எல்லாத்துக்குமே தெரியும். பட் ஆனா எனக்கு சமமான போட்டியே இல்லையே. ஒரு 5 வருஷம் படிச்சவன், இல்ல 5 லட்சம் செலவு பண்ணி படிக்கிறவன் கூட நான் போய் எழுதுறேன் அப்படிங்கும்போது, அப்ப நான் இவ்வளவு 12 வருஷம் படிச்சதுக்கான மதிப்பெண்ணுக்கு வேல்யூவே இல்லாத போகுது. நான் படிச்ச மதிப்பெண்களுக்கு, நான் வாங்கின மதிப்பெண்களுக்கு வேல்யூவே இல்லங்க. அப்படிங்கிற ஒரு ஏக்கம் தான், அப்படிங்கிற ஒரு விரக்தி தான் வந்து பாத்தீங்கன்னா, இப்படி கொண்டு போய் தள்ளுது. அததான் வந்து இவங்க திருச்சி, ஏன் நீங்க டாக்டருக்கு தான் படிக்கணுமா? அப்படின்றதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு மேட்டிமைத்தனம் தான். ஒரு குழந்தைய டாக்டர் படிக்க விருப்பப்படுது அப்படின்னா, அதுக்கான வாய்ப்புகளை உருவாக்க பார்க்கணும். அரசா இருந்தாலும், மக்களா இருந்தாலும் அதுக்கான வாய்ப்புகளை உருவாக்க பார்க்கணுமே ஒழிய, இல்ல இதுல இவ்வளவு சீட்டு தாமா இருக்கு. நம்ம இவ்வளவு மெரிட் நம்ம எடுத்த மதிப்பெண் அடிப்படையில உனக்கு இந்த இதுதாமே கிடைக்கும் அப்படிங்கறத நம்ம புரிய வைக்க முடியும். ஆனா ஏன்னா 12 வருஷம் எல்லாரும் ஒண்ணா தான் படிச்சாங்க. நீட்டுங்கிறது அப்படி கிடையாது. அது ஒரு சமதளமான போட்டியே கிடையாது. அது வந்து ஒரு ஏமாற்று முறை அப்படிங்கறதுனாலதான் மாணவர்கள் அந்த நிலைக்கு தள்ளப்படுறாங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும், மத்தவங்களுக்கும் புரிய வைக்கணும் தோழர். இப்போ தொடர்ச்சியா நீட்டுக்காக ஒரு 7 ஆண்டுகளாக போராடிட்டு வரீங்க. அடுத்த கட்டமாக எந்த மாரி வடிவங்கள்ல வந்து இந்த போராட்டத்த வந்து முன்னெடுக்க திட்டமிட்டிருக்கீங்க? அந்த நீட்டுக்கு எதிர்ப்பான ஒரு மனநிலை தமிழ்நாடு முழுக்க இருந்துகிட்டு தான் இருக்கு. ஸோ அத நான் ஒரு அனிதாவின் அண்ணன் அப்படிங்கிற தனி மனிதனா வந்து பாத்தீங்கன்னா, நீட் சார்ந்து பேசுற இயக்கங்களை அணுகி அவர்கள்ட்ட நம்ம இந்த கோரிக்கைகளை வைக்கலாம். இந்த மாதிரி நீட் எதிர்ப்பு கருத்தரங்களை நடத்த முடியும். ஆனா, இப்ப தமிழ்நாட்டுல இருக்கிற திமுக தலைமையிலான அரசு வந்து பாத்தீங்கன்னா, இந்தியா முழுக்கும் இருக்க நீட் எதிர்ப்பு மாநிலங்களை ஒருங்கிணைச்சு, இது அடுத்த கட்டத்துக்கு இந்தியா முழுக்குமான ஒரு போராட்டங்கள் இல்ல நம்ம பார்லிமெண்ட் முன்னாடியோ, இல்ல பிரதமர் அலுவலகம் முன்னாடியோ நம்ம ஒரு போராட்டத்தை இந்தியாவில் இருக்கிற அனைத்து மாநிலங்களும் இணைஞ்சு ஒரு போராட்டங்களை முன்னெடுக்கலாம். அது வந்து நாம் தனி மனிதர்கள் பண்ண முடியாது. திமுக, அதிமுக முறைய கட்சிகள் அந்த போராட்டங்களை முன்னெடுக்கணும். திமுகவுக்கு வந்து இருக்கிற இதுல வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க இருக்க மாநில கட்சிகள் அனைத்தையுமே ஒன்று திரட்டி பிரதமர் அலுவலகத்திலேயோ இல்ல பார்லிமெண்ட்ல ஒரு போராட்டங்களை முன்னெடுக்கணும். அப்பதான் இப்ப இருக்கிற அரசுக்கு ஒரு அழுத்தம் இருந்துகிட்டே இருக்கும். அப்பதான் அவர்கள் இதை பத்தி ஏதாவது யோசனை செய்வாங்க அப்படின்னு நான் நம்புறேன். பட் இவர்கள் வந்து பாத்தீங்கன்னா எத்தனை மாணவர்கள் இருந்தாலும் எங்களுக்கு கவலை இல்லை அப்படிங்கிற எண்ணத்துல தான் இருக்காங்க. இவர்கள் வந்து ஐயோ மாணவர்கள் நல்லதே அப்படின்ற மாதிரியான மாணவர்களுக்கு இது நீட்டால கெடுதல் நடக்குது அப்படின்னு இவர்கள் நீட் விலக்கு கண்டிப்பா பண்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. இவர்களோட ஆட்சிக்கு ஆபத்து வருது அப்படின்னா மட்டும் இவர்களை பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு தோழர். அந்த ஒரு விஷயத்த இந்தியா கூட்டணி முன்னெடுக்கணும் அப்படின்னு நான் விருப்பப்படுறேன். நன்றி சார். உங்க கருத்துக்கு நன்றி. மகிழ்ச்சி தோழர். ரொம்ப நன்றி தோழர்.